ஆர் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ரிவோக்கபிள் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. 4வது கொஷின் நம்பர் 4ல் நான் கேட்குறேன், எதுக்கு ரிவோக் பண்ணணும்? யாருடைய சொத்து யார் வந்து ரிவோக் பண்ணணும்? நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆன்சர் அதுக்கு. அந்த ஆன்சரை கேட்குறவங்க படிக்கிறவங்க இன்னைக்கு வந்து ஒரு மூத்த பத்திரிகை துறையில், அதாவது ஒன்றிய அரசால் தொடர்ந்து குறிவைக்கப்படக்கூடிய ஒரு பத்திரிகை துறையிலேருந்து ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி சில விஷயங்கள் டவுட் மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தார். இது எப்படி வருது அஃபர்ம் பண்ண முடியும்னு. முக்கியமான ஒரு பத்திரிகை நண்பர் அவர் சொல்கிறாரு, எங்களுடைய எடிட்டர் இன் சீஃப் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அவங்க கொடுத்துருக்கிறத பார்த்தீங்களா, படிக்க இட் மேக் சென்ஸ் அப்படிங்கிறார். கரெக்டாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்போது அந்த பெர்செப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து முழுக்க முழுக்க பொய், அடிப்படை ஆதாரம் இல்லாத பொய்களை மட்டுமே கட்டமைத்து. இப்போ அந்த வக்ஃப் பற்றி உள்ள கொஷின் நம்பர் 4, கொஷின் நம்பர் 5, டு ஆல் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் ஹேவ் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கேட்டுட்டு எல்லா முஸ்லீம் நாட்டிலையும் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா? இப்போ மோடி சொன்னதுக்கும் ஒன்றிய மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டர் சொன்னதுக்குமே கான்ட்ராடிக்ட் ஆகுது. ஓகே, மோடி சொல்கிறாரு நாங்கள் நல்லது பண்ண போகிறோன்னு, ஆனால் நீங்கள் வந்து வக்ஃபை பற்றி வெறுப்புணர்ச்சியை ஃபஸ்ட்டு பிரச்சாரம் பண்ணுறீங்க. முஸ்லீம்கள் ஏதோ வச்சுக்கிட்டு பெருசாக வாழ்கிற மாதிரியும், வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் என்பதே இந்த இந்தியாவுக்கு ஏதோ ஒரு பெரிய அவமான சின்ன மாதிரியும். எல்லா நாட்டிலையும் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இருக்குதா? அது ஏன் இந்தியாவில் மட்டும் இருக்குது? இந்த கேள்வி யார் கேட்குறா அப்படின்னா, மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய PIB ரிப்போர்ட் கேட்குது. நோ, அப்படிலாம் இல்லை. இது எவ்வளோ பெரிய பொய், ஜமுக்காலத்தில் வடிகட்டிய பொய் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு பொய். எந்தெந்த நாட்டில் இல்லை? டர்க்கியில் இல்லை, லிபியாவில் இல்லை, ஈஜிப்டில் இல்லை, சூடானில் இல்லை, லெபனானில் இல்லை, சிரியாவில் இல்லை, ஜோர்டானில் இல்லை, துனிஷியாவில் இல்லை, ஈராக்கில் இல்லைன்னு அவங்களுடைய அறிக்கை சொல்லுது. இந்த எல்லா நாட்டிலையும் போர்டு தேவையில்லை. உசாரத்துல் அவுகாஃப், மினிஸ்ட்ரி ஆஃப் வக்ஃபினுடைய ப்ளூரல் தான் அவுகாஃப். மினிஸ்ட்ரி ஆஃப் வக்ஃப்னு ஒரு மினிஸ்ட்ரியே இருக்குது இந்த நாட்டில் எல்லாம்.